بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد المنهج الصحيح வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல் குர்ஆன், அஸ்ஸுன்னா, அதனை சரியாக புரிந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நமக்கு காட்டித்தந்த வழிமுறையில் வாழ வேண்டுமென்ற ஆசையோடு பயணிக்கக்கூடிய நாம் இந்த இலங்கை நாட்டிலே, பன்மைத்துவ இந்த நாட்டிலே நாம் எவ்வாறு நடக்க வேண்டுமென்ற சில வழிகாட்டல்களை இந்த இடத்திலே முன்வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் முஸ்லிம்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று நாம் மரணிக்கக்கூடிய நேரத்திலே இந்த கலிமாவோடு, இஸ்லாத்தோடு, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்வதற்கு இணங்க மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மனித சமுதாயத்தை பல இனங்களாக, பல குழுக்களாக, பல கோத்திரங்களாக அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறக்கூடிய நேரத்திலே வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை பல கோத்திரங்களாகவும் பல கிளைகளாகவும் ஆக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத் 13வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். இலங்கை நாடு பல இனங்கள், பல மொழிகள், பல மதங்கள், இன்னும் பல கலாச்சாரங்களை கொண்ட பன்மைத்துவ நாடு. இவ்வாறே ஒவ்வொரு மதத்துக்குள்ளும் பல சிந்தனைகள், பல கருத்து முகாம்கள் உள்ள மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் முஸ்லிம்களாகிய நாம் இலங்கை போன்ற பன்மைத்துவ சமூகங்களை கொண்ட நாட்டில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய நாம் மனித சிந்தனைகள் அல்லது மனோ இச்சைகளை விட அல்லாஹ்வின் வழிகாட்டலுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டி இருக்கின்றோம். இதன் அடிப்படையில் மனோ இச்சைகளையும் பகுத்தறிவுவாதங்களையும் ஒருவர் இஸ்லாமாக புரியக்கூடாது. மார்க்க விடயங்களில் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுமே தீர்ப்பளிக்கும் ஆதாரங்களாக இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா மனிதனின் சிந்தனைகள் ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படக்கூடிய விதத்திலே அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கும் விதம் மற்றும் அணுகும் முறை வித்தியாசமாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறக்கூடிய நேரத்திலே வலௌ ஷா அல்லாஹு லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நாடி இருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரு உம்மத்தாக, ஒரே கருத்திலே சேர்ந்தவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா வித்தியாசமான மார்க்கமுடையவர்களாக, வித்தியாசமான சிந்தனைகளுடையவர்களாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை ஆக்கியிருக்கிறான். இத்தகைய சூழலில் முஸ்லிம்கள் குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை சலஃபு சாலிஹீன்களின் புரிதலோடு பின்பற்றக்கூடியவர்கள் சில அடிப்படைகளையும் வழிகாட்டல்களையும் பின்பற்ற கடமைப்பட்டுள்ளார்கள். முதலாவதாக நாம் நமது இஸ்லாமிய தனித்துவம் மற்றும் அடையாளங்களை பேணி நடக்க வேண்டி இருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் பன்மைத்துவ சூழலிலே வாழக்கூடிய நேரத்திலே தனது அகீதாவை, தனது கொள்கையை விட்டு கொடுக்காது அவன் பலரோடும் நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றான். இலங்கை நாடு மத சுதந்திரமுள்ள நாடு. ஒவ்வொருவரும் அவரவர் விரும்பிய மதத்தையோ அல்லது கருத்தையோ பின்பற்றக்கூடிய சுதந்திரத்தை இந்நாடு நமக்கு வழங்கியுள்ளது. இவ்வகையில் எமக்கு இஸ்லாத்தை சுதந்திரமாக பின்பற்ற அனுமதியுள்ளது.
இதனை எதிர்க்கவோ தடை செய்யவோ யாருக்கும் அனுமதி கிடையாது. அதே போன்று ஒரு மதத்தை யாரும் யார் மீதும் திணிக்கவோ வற்புறுத்தவோ அனுமதி கிடையாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே எந்த ஒரு வற்புறுத்தலும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறான். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றும் நாம் எமது கொள்கையில் உறுதியாக இருப்பதோடு நாட்டு சட்டங்களை மதித்து நடக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே சமூக நல்லிணக்கம் என்ற பெயரில் எமது அகீதாவை பாதிக்கும் விடயங்களிலிருந்து விலகி நடக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்துடன் எமது தனித்துவங்களை இழந்து கரைந்து வாழ்வதை இஸ்லாம் ஒருபோதும் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. அடுத்ததாக, நல்லிணக்கத்தோடும் நீதத்தோடும் நடக்க வேண்டிய பொறுப்பும் பிற மதத்தவர்களுடன் அமைதியாகவும் வன்முறையின்றியும் வாழ வேண்டிய கடப்பாடும் நமக்குள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாதிலூக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். உங்களோடு மார்க்க விடயங்களிலே யுத்தம் புரியாது, உங்களை உங்களுடைய நாட்டை விட்டு வெளிப்படுத்தாது, உங்களோடு பகைமை பாராட்டாது யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கலாம், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், அவ்வாறான இறை நிராகரிப்பார்களாக இருந்தாலும் அவ்வாறு உங்களுடைய நாட்டிலிருந்து வெளிப்படுத்தாதவர்கள், உங்களோடு இந்த தீனுடைய விடயத்திலே மார்க்க விடயத்திலே யுத்தம் புரியாதவர்களோடு நீங்கள் நீதமாக நடப்பதையும் அவர்களுக்கு நலவு செய்வதையும் அல்லாஹ் தடுக்கவில்லை என்று அல் குர்ஆன் சூரத்துல் மும்தஹனா 8வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நாங்கள் இச்சூழலிலே வாழக்கூடிய நேரத்திலே நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து நல்லிணக்கத்தோடு சமாதானத்தோடு அமைதியோடு வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு அர்த்தத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அடுத்ததாக, சமநிலை, மிதவாதம், நடுநிலை போக்கோடு வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. பன்மைத்துவ சமூகத்தில் மிகுந்த விட்டுக்கொடுப்புடன் சிலர் நடந்து கொள்கின்றனர். இந்த மார்க்கத்தையே இழக்கக்கூடிய அளவு அந்நிய மதங்களையும் தமது மதம் போன்று அதனை மார்க்கமாக எடுப்பது போன்று நடக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை இஸ்லாம் தடுக்கின்றது. அதேவேளை இன்னும் சிலர் கடும் போக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கடும் போக்கின் காரணமாக, இந்த கடும் போக்கு சிந்தனையின் காரணமாக இஸ்லாத்தை தவறான முறையிலே புரிந்தவர்கள் இந்த இஸ்லாத்துக்கு செய்த பாதகங்கள், அநியாயங்களை நாங்கள் கண்கூடாக கண்டு வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா அத்லன் ஹியாரா, நீதமான சிறந்த நடுநிலை பேணக்கூடிய உம்மத்தாக இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். எனவே அனைத்து விடயத்திலும் சமநிலை பேணக்கூடிய வசதியத் என்று சொல்லப்படக்கூடிய நிதானத்தை பேணக்கூடிய உம்மத்தா, அது தஅவாவுடைய விடயங்களாக இருக்கலாம், மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் நடுநிலை பேணக்கூடிய முஸ்லிமாக சமுதாயமாகத்தான் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதோடு அழைப்பு பணியை மேற்கொள்கின்ற போது ஞானத்தோடும் ஹிக்மத்தோடும் நாகரிகத்துடனும் நடந்து கொள்ள வேண்டிய தேவை பன்மைத்துவ சமூகத்திலே வாழும் ஒரு முஸ்லிமுக்கு கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. உங்களுடைய மார்க்கத்தின்பால், அல்லாஹ்வுடைய ரப்புடைய வழியின்பால் நீங்கள் ஹிக்மத்தை கொண்டும் அழகான நல்லுபதேசத்தை கொண்டும் அழைப்பு விடுங்கள் என்று சூரத்துன் நஹல் 125வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த வகையில் தஅவா பணியில் ஈடுபடுகின்ற போது பிற மதத்தவர்களின் நம்பிக்கைகளை இழிவுபடுத்தாமலும் அவர்களது கடவுள்களை தூட்டாமலும் தஅவா செய்ய வேண்டியது இஸ்லாம் கூறும் வழிமுறையாகும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்ம். நீங்கள் அல்லாஹ் அன்றி அழைக்கக்கூடியவர்களை ஏச வேண்டாம், திட்ட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் செய்யும்போது அவர்கள் எல்லை மீறி அறிவில்லாமல் அல்லாஹுக்கு ஏச போதும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். எனவே நாம் தஅவா செய்யக்கூடிய நேரத்திலே அதனுடைய பின்விளைவு நல்லதை கொண்டு வருமா
அல்லது தீயதை கொண்டு வருமா என்ற அந்த மஸ்லஹா மஃசதா என்பதை நாங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து தஅவா செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமையை இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே நாம் தஅவா செய்யக்கூடிய நேரத்திலே அது நலவுகளை கொண்டு வர வேண்டும், அது தீமைகளை அழிக்க வேண்டும். தஅவா என்ற பெயரிலே நாம் செய்யக்கூடிய தஅவா தீமையை கூட்டுமென்றால், அது ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் அதிகரிக்கச் செய்யுமென்றால், அந்த இடத்திலே வாய்மூடி இருப்பதுதான் இஸ்லாமிய வழிமுறை என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தையோ வன்முறையையோ போதிக்கவில்லை. அது நடுநிலையான ஒரு தஅவாவை, ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றது. அவ்வாறு பிறரது கருத்துக்களை மதித்து நடக்க வேண்டிய அவசியத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களோடு உள்ளது, எனது மார்க்கம் என்னோடு இருக்கின்றது. தஅவா செய்கிறோம், அழைப்பு பணியிலே ஈடுபடுகிறோம், ஹக்கை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அதற்கு பின்னாலும் ஒருவன் வம்புத்தனமாக பிடிவாதமாக அதனை ஏற்றுக்கொள்ளாத நேரத்திலே லக்கும் தீனுக்கும் வலிய தீன், லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும். நல்லவர்கள், அல்லாஹுடைய பணியை செய்யக்கூடியவர்கள், தஅவா பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள், அவர்கள் ஜாஹில்களுக்கு மடையர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலாக லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், எங்களுடைய அமல் எங்களுக்குரியது, உங்களுடைய செயல் அதனுடைய பிரதிபலன் உங்களுக்குரியது என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். எனவே எமது மதத்தை பின்பற்றுவதுதான் ஒற்றுமை என்ற எண்ணத்தோடு எல்லோரும் எனது மதத்தை பின்பற்ற வேண்டும், எனது கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே நாம் தஅவா செய்ய முடியாது. மாற்றமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசை வைக்க வேண்டும், உண்மையை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஏற்றுக்கொள்ளாத போது அதனை திணிக்க முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே ஒருவர் இன்னொருவருடைய கருத்தை மதித்து நடக்க கடமைப்பட்டுள்ளார்கள். இந்த வகையிலே ஒருவர் தான் கொண்ட கருத்தை மற்றவருக்கு திணிக்க முயலும் போது பிளவுகளும் பிரச்சினைகளும் உருவாகுவதை நாங்கள் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். எனவே ஒருவர் தனது கருத்தை நியாயமான முறையிலே பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருப்பது போன்று அந்த சிந்தனைகளை மற்றவர் மீது திணிக்க உரிமையற்றவராகவும் காணப்படுகிறார். தான் கொண்ட கருத்தை பிரச்சாரம் செய்ய ஒருவருக்கு அனுமதி இருப்பது போன்றே மற்றவர்களுக்கும் அதே விதமான உரிமையும் அனுமதியும் இருக்கின்றது. தனது கருத்தை மாத்திரம்தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடு காணப்பட்டால் முறுகல்களும் பிரச்சினைகளும் பிணக்குகளும் நீடித்து கொண்டே செல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே ஞானத்துடனும் தனது கருத்தை போதிக்கக்கூடிய ஒருவர் ஹிக்மத்தோடும் அல்லாஹ் தஆலா சொன்ன வழிகாட்டலின் பேரிலும் அந்த தஅவாவை மேற்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை கருவாக கொண்டுதான் எமது சமூகத்துக்கு உகந்த தேவையான சில வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கிலே இந்த அல் மன்ஹஜு ஸஹீஹ் எனும் வழிகாட்டி தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனை உலமாக்கல்லே குர்ஆன் சுன்னாவை விளங்கிய உலமாக்கல் குழுவினால் இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நூலை பெற்றுக்கொண்ட நீங்கள் சரியான முறையிலே அதனை வாசித்து பயன்பெற்று தமது வாழ்க்கையிலே கொண்டு வருவதோடு மற்றவர்களையும் இதன்பால் அழைக்க வேண்டும். அதே நேரத்திலே இவ்வழிகாட்டியானது இலங்கையில் உள்ள முஸ்லிம்களுக்கு எதிராகவோ அல்லது ஒரு குழுக்கு அல்லது ஒரு அமைப்புக்கு எதிராகவோ எழுதப்பட்டது அன்று. தலைவர் சொன்னது போன்று இது குர்ஆன் சுன்னாவை விளங்கி நடக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக பிரச்சினையின்றி பிளவின்றி பிணக்குகளின்றி அவர் நடக்கக்கூடிய ஒரு வழிமுறையை காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி நூலாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே மாற்றமாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் தெளிவான முறையிலே குர்ஆன் சுன்னாவை பகுத்தறிவாதத்தையும் அல்லது மனோ இச்சையை முற்படுத்தாது விளங்கி நடக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படைகளை தெளிவுபடுத்தக்கூடிய நூலாகத்தான் இந்த நூல் அமைந்திருக்கின்றது. இது இலங்கையிலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பொருத்தமான ஒரு வழிகாட்டி என்று நாம் நினைக்கின்றோம். எனவே இதனை விளங்கி செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும்
துணை புரிவானாக. நாம் என்ன நோக்கிலே இந்த இடத்திலே ஒன்று கூடினோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவானாக. இந்த இடத்திலே ஒன்று கூடிய போன்று நாளைய மறுமையிலே சுவனத்திலும் ஒன்று கூடுவதற்கான சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.